Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் பைனான்ஸ்ல போயிட்டு என்ன மாதிரி ஸ்ரீலங்கா பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்றன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் போயிட்டு என்ன மாதிரி பேமெண்ட் மெத்தடில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து பைனான்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். பைனான்ஸை பற்றின வீடியோஸ் வந்து நிறைய போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்த மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து தமிழ்லேயே வந்து கிளியராக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பைனான்ஸில் என்ன மாதிரி ஸ்ரீலங்கா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுற விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். இதை வந்து தனி வீடியோ வந்து போடுறேன். என்னென்னு சொன்னால் முக்கியமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இதுக்குள்ளேயே வந்து விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து தனியாக மேக் பண்ணுறேன். ஓகே, பைனான்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ண வேணும். வெரிஃபை பண்ணால் தான் நீங்கள் வந்து P2Pயில் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து பை பண்ணலாம், செல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கேஷும் வந்து எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து P2Pயில் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து செல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து அதில் ஆட் பண்ண வேணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணால் தான் அவங்க வந்து பையர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து வாங்கிட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து உங்களோட எந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பேமெண்ட் மெத்தடில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் வந்து எந்த பேங்கும் வந்து ஆட் பண்ணலாம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற எந்த பேங்கும் வந்து நீங்கள் பேமெண்ட் மெத்தடில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து P2Pயில் வந்து செல் பண்ணி கிரிப்டோ கரன்சி வந்து ஈஸி கேஷாக வந்து ரீலோடாக வந்து எடுக்கலாம், ஈஸட் ரீலோட். அதே மாதிரி மொபைலுக்கு வந்து ரீலோட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதிக ரீலோட் வந்து கிடைக்குது P2Pயில் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து செல் பண்ணி. நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணி தான் என்னோட மொபைலுக்கு வந்து ரீலோட் பண்ணுறது, என்னோட ரவுட்டருக்கு வந்து ரீலோட் பண்ணுற எல்லா விஷயம் வந்து செய்கிறது. என்னென்னு சொன்னால் ப்ராஃபிட் வந்து அதிகம். ஸோ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிகினர்ஸ் அண்ட் அதோட வந்து இந்த பைனான்ஸில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கிறது, அதெல்லாம் எதுக்காக இந்த விஷயம் எல்லாம் வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து என்ன மாதிரி ஆட் பண்ணுறது. அதாவது பேமெண்ட் மெத்தட்ன்ற வந்து P2Pயில் வந்து என்ன மாதிரி எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது. ஸோ அது சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பைனான்ஸில் P2Pயில் வந்து கிரிப்டோ கரன்சி பை செல் பண்ணுறவங்க வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். பிகினர்ஸ் யாராவது இருந்தாலும் வந்து கட்டாயம் பாருங்கள். இதுக்கான வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்கோ இல்லையோ நான் வந்து மேலதிகமாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ கஸ்டமர் கேரை வந்து கண்டெக்ட் பண்ணி நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து எடுத்திருந்தேன். விஷயம் தெரிஞ்சாலும் அவங்களையும் வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து என்னோடய பைனான்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, பைனான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். நான் வந்து நிற்கிறது வந்து ஹோம் பேஜில். ஸோ நார்மலாக வந்து P2P ட்ரேடிங் வந்து செய்கிறவங்க, அதாவது பைனான்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டாலர்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதை வந்து செல் பண்ணி ஸ்ரீலங்கா பேங்க் அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ அதை பற்றி வீடியோஸும் வந்து போட்டுட்டேன். என்ன மாதிரி கிரிப்டோ கரன்சி வாங்குறது, என்ன மாதிரி செல் பண்ணி அதை வந்து பேங்க்குக்கு எடுக்கிறது, அந்த 2 வீடியோ வந்து இதே வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ 2ஐயும் வந்து பாருங்கள். பட் இப்போ வந்து சொல்ல போகிறது பேங்க் அக்கௌண்ட் வந்து என்ன மாதிரி ஆட் பண்ணுறது. அதாவது பேமெண்ட் மெத்தடில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணால் தான் நீங்கள் வந்து P2Pயில் வந்து செல் பண்ணும்போது உங்களோட பேங்க்குக்கு வந்து அவங்க வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு வந்து மேலே ப்ரொஃபைல்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதுதான் ப்ரொஃபைல். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பேமெண்ட் மெத்தட்னு சொல்லி 3ஆவதாக இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் P2P பேமெண்ட் மெத்தட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதில் பாருங்கள் அடட்னு சொல்லியிருக்கு. அதாவது ஆல்ரெடி நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்கில் அக்கௌண்ட், அதே மாதிரி நீங்கள் வந்து ரீலோட் பண்ணுற மொபைல் நம்பர் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கிரிப்டோ கரன்சியை வந்து செல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீலோட் எடுக்க போகிறீங்களா இருந்தால் இதுக்குள்ளே வந்து பேமெண்ட் மெத்தடில் மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த P2P பேமெண்ட் மெத்தட்ஸில் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஆட் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லியிருக்கு. இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். கீழே இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். மேலே ஒரு சர்ச் பட்டன் இருக்கும். அதே நேரம் கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டு ஆட் பண்ணலாம். ஸ்கில் அக்கௌண்ட் எல்லாமே வந்து இங்கே வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஸ்கில் வந்து ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் மேலே வந்து சர்ச் பண்ணுங்கள் ஸ்கில்னு சொல்லி. சர்ச் பண்ண பாருங்கள், இதில் வந்து ஸ்கில் மணி புக்கர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட நேம்,
அதாவது நீங்கள் பைனான்ஸில் என்ன நேம் வந்து கொடுத்தீங்களோ அதே நேம் வந்து வரும். அடுத்தது வந்து ஜிமெயில், ஸ்க்ரில்லோட ஜிமெயில் ஐடி வந்து இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ யூஎஸ்டிடியை வந்து நீங்கள் செல் பண்ணி ஸ்க்ரில்லுக்கு வந்து பேமெண்ட் எடுக்க போகிறீங்களா இருந்தால் ஸ்க்ரில் ஜிமெயில் ஐடி வந்து தேவை. ஸோ ஜிமெயில் ஐடி ஆட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து ஆட் ஆகும் ஸ்க்ரில்லுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து டயலாக் ஈசட் கேஷ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பாருங்கள், இதில் வந்து ஈசட் கேஷ்ன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆவதாக இருக்குது பாருங்கள் ஈசட் கேஷ்ன்னு சொல்லி, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் ஃபுல் நேம் வந்து நீங்கள் பைனான்ஸில் என்ன கொடுத்தீங்களோ அதே ஃபுல் நேம் தான் எடுக்கும். அடுத்தது வந்து மொபைல் நம்பர், உங்களோட ஈஸி கேஷுக்கான மொபைல் நம்பர் வந்து இதில் ஆட் பண்ண வேணும். ஆட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, ஈஸி கேஷ் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகும். அடுத்தது பாருங்கள், நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் வந்து விடுற ப்ளைம் வந்து சொல்கிறேன்னு பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் மேலே வந்து பேங்க்னு சொல்லி டைப் பண்ணுறேன். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் 6ஆவதாக வந்து இருக்குது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லி, தனியாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லி அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாதும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். நேம் வந்து ஏற்கனவே நீங்கள் பைனான்ஸில் கொடுத்த அதே நேம், எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் நேம் வந்து மாறாது. உங்களோட ரியல் அக்கௌண்ட் தான் இதில் வந்து இருக்க வேணும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் கொடுக்குற பைனான்ஸில் வந்து கொடுக்குற நேம் வந்து ரியலான நேம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து ரியலான நேம் வந்து கொடுக்க வேணும். ஸோ அதே நேமில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியும் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் வந்து எந்த வித இஷ்யூமே இல்லை. ஸோ நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஐடி கார்டு வந்து வெரிஃபை பண்ணும்போது அந்த ஐடி கார்டோட நேம் வந்து இந்த பைனான்ஸில் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த ஐடி கார்டு கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கல பாருங்கள், நேம் வந்து அந்த ஐடியில் இருக்கிற நேம் அதே நேம் தான் உங்களோட பேங்க்லேயும் வந்து இருக்க போது. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எந்த பேங்காக இருந்தாலும் உங்களோட நேம் வந்து மாறாது, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து மாறாது. என்னென்னு சொன்னால் ஐடி வந்து யூனிக்கானது. அடுத்தது பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுக்க வேணும். எந்த பேங்காக இருந்தாலும் சரி, பீப்பிள்ஸ் பேங்க், கமர்ஷியல் பேங்க், HNB, சம்பத், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுத்துட்டு 3ஆவது பாருங்கள் பேங்க் நேம், சம்பத்ன்னு சொன்னால் சம்பத்ன்னு சொல்லி கொடுங்க. கமர்ஷியல் பேங்க்னு சொன்னால் கமர்ஷியல் பேங்க் PLC, அந்த மாதிரி எந்த பேங்க் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ சரியாக வந்து அந்த நேமையும் வந்து டைப் பண்ணி அக்கௌண்ட் நம்பரையும் வந்து சரியாக வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் வந்து ஒரு லைனில் வந்து சொல்லியிருக்கு, KYCக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து நேம் வந்து எடுக்கும். ஸோ இதே நேமுக்கு தான் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண வேணும். வேறு ஒரு ஆளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக வரும். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. நேம் வந்து யூனிக்காக பைனான்ஸில் இருக்கும், இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து வேறு ஒரு ஆளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அவரோட ஐடியில் வந்து இன்னொரு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வந்து அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ண வேணும். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் வந்து பேமெண்ட் மெத்தட்டை பற்றின முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து, அதாவது வெளியே சொல்லாத விஷயங்களை கூட இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த KYC வந்து மச் ஆகிறது வந்து எனக்கு டவுட்டாக இருந்தது. ஸோ கஸ்டமர் கேரை வந்து கண்டக்ட் பண்ணி இந்த டீட்டெயில் வந்து எடுத்தேன். எனக்கு தெரிஞ்சாலும் அவங்கள வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ விளந்தம் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி பைனான்ஸில் போயிட்டு பேமெண்ட் மெத்தடில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுறது. இந்த விஷயம் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து கிளியராக இருக்கும். ஸோ விளந்தம் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.